வந்து பார்க்க போறோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் பசங்களா, are you guys ready? ஸோ சிபிஎஸ்சி செஷன்லேயே நம்ம பசங்களாம் வந்து மேம் 9th ஸ்டாண்டர்ட் கேட்பேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்க்கு நம்ம வந்தாச்சு. ஸோ are you guys ready for the session? ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கமான். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர், ஸோ நீங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, மேம் இது என்னோட ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எக்ஸாமுக்கு வரப்போது, நீங்களும் எடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பசங்களா நீங்க கேட்டதுனால தான் இந்த வாரமே வந்து 9th ஸ்டாண்டர்ட் லைவ் தான் நான் நிறைய போயிட்டு இருக்கேன். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அவங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு பசங்க கேட்டிருந்தாங்க, மேம் போர்ஷன் முடிக்கலையேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எவ்ரிதிங் ஐ எம் டூயிங். ஸோ எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ நம்ம ஒன் ஷாட் செஷன் எதுவுமே மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் செஷனுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்க அப்படின்னா டக்கு சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். கமான். ஹலோ கீர்த்திவாசன், ஹலோ. என்னடா பேர்லாம் காணும், கம் ஃபாஸ்ட். வந்துட்டேன்டா, வந்தாச்சு. ஓகே, ஸோ எஸ், பிரேக்கும் இல்லாம சிபிஎஸ்சி செஷன் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்க வந்துட்டோம். ஓகே, ஸோ உங்களை விட நான் தான் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கேன். பசங்களா ஒன் ஷாட்ல நம்ம ஒரேடியா ஒரு கான்செப்டை சூப்பரா வந்து ஒரு சாப்டர் நம்ம சூப்பரா வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம செஷனுக்கு ரெடியா? எஸ், குமாரி லிக்ஷனா. இன்னைக்கு நம்மளோட என்னது போல் செஷனும் உண்டு, போல் செஷனும் இருக்கு. ஹலோ தாரிஷ், வந்தாச்சா தாரிஷ்? நீங்க தான் தாரிஷ், அப்படியே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. ஓகே, ஆனா தாரிஷ் நீ இல்லைன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டே தூக்கி வைக்க யாரும் இருக்க மாட்டாங்க போல. 9th are so eager for all videos for 9th. Yes, ரியலி கீர்த்திவாசன் நீங்க சொன்ன மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் பசங்க ரியலா ஈகரா இருக்காங்க, ரொம்ப ஈகரா அவர்களுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நானுமே சொன்னேன், இந்த தடவை நம்ம மற்ற செஷன்ஸ்ல விட 9th ஸ்டாண்டர்டா எனக்கு போடுங்க. நான் வந்து கேட்டு வாங்கினேன், உங்களுக்கு தெரியாது, நீங்க வேணா என் மேனேஜர் கிட்ட கேளுங்க. நான் 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கினேன். ஓகே, நாளைக்கு ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வீடியோ இருக்கு. நாளைக்கு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஹலோ பேகம், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ எல்லாரும் ஒரு சாட்ல ஒரு ஸ்வாக் இப்படி ஒரு எமோஜி இருக்கும்டா, அதை போடு. ஓகே, ஸோ are you guys ready? ஸோ எல்லாம் டக்குன்னு போடுங்க பார்க்கலாம், எவ்வளோ ஸ்வாக் வருதுன்னு பார்க்கலாம். எஸ், come on. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஹலோ நீலா, வந்தாச்சா? ஃப்ளூயிட்ஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா? வி வாண்ட் அட்டெண்ட் 10th கிளாஸ் ஆல்சோ. 10th கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்களா? வெரி குட். இந்த மாதிரி தான் எனர்ஜி இருக்கணும். 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு கண்டிப்பா உனக்கு எக்ஸாம் டைம்ல இருக்கும் செஷனு. ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ளூயிட் சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இது வரைக்கும் சூப்பர்டா, இந்த எனர்ஜி தான்டா எனக்கு வேணும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ். ஓகே, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னது, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுல மேம்? என்னது இது? கத்தி ஸ்வான் அப்படின்னா என்ன? ஹலோ வெனிஷா, ஹலோ, புதுசா இருக்காங்களே. ஸோ பசங்களா டக்குன்னு உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த செஷனை ஷேர் பண்ணி வாடா நம்ம போய் படிக்கலாம்னு வந்து கூப்பிட்டு வாங்க. ஓகே, எஸ், கமான். வேர் இஸ் பிரீதா? தெரியலையே. ஓகே, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் உனக்கு உன்னோட 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸ், உனக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாத்தையும் நாங்கள் இதில் தான் வந்து அனுப்ப போறோம். ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் அதே மாதிரி பசங்களா இந்த செஷனோட பிடிஎஃப் வேணும் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பிசிக்ஸ் வாலா ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 9 அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு. அதுல உனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கான நாங்கள் எடுக்கிற வீடியோஸ், ஒன் ஷாட் வீடியோஸ் தாண்டி இந்த செஷன் பிடிஎஃப், நோட்ஸ் எல்லாமே உனக்கு அதில் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். மேம் அதுக்கு எவ்வளோ மேம் காசுன்னு கேட்காதீங்க, தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா? டுமாரோ டைமிங் 6 to 8. ஓகே, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாம் வித்வுட் வேஸ்டிங் த டைம்.
எஸ். ஸோ ஃப்ளூயிட் என்னப்பா இது, லிக்விட் தெரியும், கேஸ் தெரியும், ஃப்ளூயிட்னா என்னப்பா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஓகே, வாட் டு யூ மீன் பை ஃப்ளூயிட்? ஓகே, ஒரு சின்ன அயன் நெயில் எடுத்துக்கோ, ஒரு ஆணி எடுத்துக்கோங்க. ஆணி எடுத்து நீ வந்து என்ன பண்ற, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், பீக்கர்ல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஓகே, அதுல நீ வந்து போடுற அப்படின்னா அந்த அயன் நெயில் என்ன ஆகும், இட் வில் சிங்க் இல்லையா, அயன் நெயில் வந்து எனக்கு முழுகிடும். எஸ், நான் பேசுறது கேக்குதா? குட் ஈவினிங் ருக்மணி, குட் ஈவினிங். சயின்ஸ்ல நிலா யூ ஸ்கோர் 98 out of 100. தட்ஸ் வெரி நைஸ், தட்ஸ் வெரி நைஸ், சூப்பர். இதே மாதிரி குவார்டர்லியும் சூப்பரா எடுக்கணும். ஸோ ஃப்ளூயிட்ல பார்த்தோன்னா நீ அயன் நெயில தண்ணியில போடுறப்ப அயன் நெயில் என்ன ஆயிடும், அயன் வந்து அந்த தண்ணியில, அயன் நெயில் வந்து தண்ணியில வந்து முழுகிடும். அயன் நெயில் எனக்கு தண்ணியில முழுகிடும். ஸ்மால் அயன் நெயில் சிங்க்ஸ் இன் வாட்டர். ஆனா அதே அயனால மேடான பெரிய கப்பல் வந்து எனக்கு தண்ணியில முழுகுதா, கிடையாது இல்லையா. நம்மளோட பெரிய கப்பல் வந்து எனக்கு வந்து முழுகாது. ஏன், வாட் இஸ் த ரீசன்? ஓகே, ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு ஃபுல் செஷன் எனக்கு இருப்பீங்க, எனக்காக ப்ராமிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 8:30 8:45 நம்ம முடிச்சிடலாம், அதான் நம்மளோட டார்கெட். ஓகே, ஓகே, ஒரு ஸ்மால் அயன் நெயில் எனக்கு வாட்டர்ல சிங்க் ஆகுது. ஆனா எனக்கு அவ்வளோ பெரிய கப்பல் வந்து எனக்கு தண்ணியில வந்து சிங்க் ஆகல. What is the reason அப்படின்னு பார்த்தோம்னா we have to understand that. அதுதான் நம்ம இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். அதான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதே மாதிரி astronauts have to wear a special suit while traveling in space. ஓகே, astronauts எனக்கு ஸ்பேஸ்ல வந்து டிராவல் ஆகுறப்ப அவங்க ஒரு ஸ்பெஷல் சூட் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குமே what is the reason? and இது எல்லாத்துக்குமே என்ன ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா these have a common reason which is nothing but pressure. இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் ரீசன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஷர். அதுதான் வந்து காமன் ரீசன். ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல 99 out of 100. வெரி குட், வெரி குட். நீங்க ப்ராமிஸ் பண்ண மாட்டீங்க, ஆனா இருப்பீங்களா? வெரி நைஸ், வெரி நைஸ். பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இருக்கிறான்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ ஒரு சாலிட்ல எனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓகே, இட் எக்ஸ்பீரியன்சஸ் டென்ஷன்ஸ் அண்ட் அல்டிமேட்லி டிஃபார்ம்ஸ் ஆர் பிரேக்ஸ். ஓகே, ஒரே நிமிஷம்டா. ஓகே, ஸோ யூஸ்வலா வந்து ஒரு சாலிட்ல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த சாலிட் என்ன ஆகும், எனக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரியா ஸ்ட்ரக்சர்லாம் சேஞ்ச் ஆகி அது வந்து டிஃபார்ம் ஆயிடும், அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இந்த ASMR வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தியா, அதாவது ஒரு ஹைட்ராலிக் பிரஸ் மெஷின் வந்து என்ன பண்ணும், இந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் எல்லாம் அப்படியே நசுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹை ப்ரெஷர்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீ போடுற அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆகி அது வந்து டிஃபார்ம் ஆகும், இல்லை பிரேக் ஆயிடும் இல்லையா, டிஃபார்ம் ஆகும் இல்ல பிரேக் ஆயிடும். சரியா? சோ இட் எக்ஸ்பீரியன்சஸ் டென்ஷன் அண்ட் அல்டிமேட்லி என்ன ஆகும், இட் டிஃபார்ம்ஸ் ஆர் பிரேக்ஸ். இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், இதுவே ஃப்ளூயிட்ஸ்ல பார்த்தனா இட் காசஸ் them to flow rather than to deform. சாலிட்ல நீ ஹை பிரஷர் போடுற, என்னது இந்த போன் எடுத்துக்கோ, என்னது இந்த போன் எடுத்துக்கோ, ஐயோ நான் படிட்ட பாடலமான போடுறேன், உடஞ்சிச்சுன்னா அதெல்லாம் யாரும் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த போன் எடுத்துக்கோ, திஸ் இஸ் சாலிட். ஸோ ஹை ப்ரெஷர் போட்டு இது நல்லா அமுக்கிறேன்னா இதனால பீஸ் ஆயிடும். ஸோ இது டிஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஷேப் ஆயிடும், நசுங்கி போயிடும் இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து நசுங்கி போயிடும், ஸோ ஷேப் டிஃபார்ம் ஆயிடும். இதான் சாலிட்ல நடக்கும். இதுவே ஃப்ளூயிட்ல, ஃப்ளூயிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, லிக்விட் அண்ட் கேஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃப்ளூயிட்ல நம்ம ஹை ப்ரெஷர் வந்து செலுத்துறோம், என்னது ஃப்ளூயிட்ல நம்ம ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அங்க எனக்கு என்ன ஆகாது, எனக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து பிரேக்கோ டிஃபார்மோ ஆகாது. ராதர் இந்த ஃப்ளூயிட் என்ன ஆகும், அது வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும், அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஓகே, ஸோ அதுதான் வந்து மெயினான வித்தியாசம். ஸோ ஆல் த லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஷேர் காமன் கேரக்டர்ஸ். they have many distinctive characters. லிக்விட்ஸும் கேஸும் எனக்கு ஃப்ளூயிட் கண்டர்ல வரும். ஆனால் ரெண்டுத்துமே வந்து ஓவராலாக பார்த்தோன்னா ஜென்ரலாக பார்த்தோன்னா சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்குமே தனித்தனி கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. அதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா நம்மளால கேஸை ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும் லிக்விடை கம்பேர் பண்றப்ப. இதுக்கு நீ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பலூன்ல ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன், இன்னொரு பலூன்ல ஃபுல்லா காத்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த பலூனையும் என்னால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும், இந்த பலூனையும் என்னால்
கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஆனா எந்த பலூனை நான் ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா காத்து ஃபில் பண்ணியிருக்கிற அந்த பலூனை தான் என்னால ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இட் இஸ் ஈஸி டு கம்ப்ரஸ் அ கேஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் லிக்விட்ஸ் ஆர் குவைட் இன்கம்ப்ரசிபிள், அவ்வளவா நம்மளால கம்ப்ரஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கிற பிரஷர் அண்ட் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் தான் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை த்ரஸ்ட் அண்ட் பிரஷர்? ஓகே, ட்ரஸ்ட் வேற, த்ரஸ்ட் வேற. த்ரஸ்ட்னா என்ன, பிரஷர்னா என்ன? ஓகே, ஸோ நீ வந்து ஒரு நோட்டீஸ் போர்டில் பேப்பரை வந்து நீங்கள் வந்து பின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலாக போர்டு பின்னு ஒன்று இருக்கும். அந்த போர்டு பின்னை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரெஸ் பண்ணால் அது அந்த பேப்பரோட போய் ஸ்டிக் ஆகிடும் இல்லையா? இதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். ஓகே, எதுக்காக அந்த பின் யூஸ் பண்ணுறோம்? நம்ம வேற எதுவும் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பின்னில் வந்து உனக்கு பாயிண்டட் சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, அந்த பின்னு பார்த்தோன்னா எனக்கு ரெண்டு சைடுமே பாயிண்டட் சர்ஃபேஸ் இருக்கா? கிடையாது. ரெண்டு சைடும் பாயிண்ட் செட்ஸ் இருக்காது. ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு தான் எனக்கு பாயிண்டடாக இருக்கும். இந்த பாயிண்டட் தான் அந்த போர்டு கிட்ட வைப்பேன். அண்ட் இந்த எண்டை நான் இந்த சைடு வச்சு என்ன பண்ணுவேன்? டமால் 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 தட்டினேன் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்டட் எண்ட் உள்ள போகும். ஓகே, இதுவே நான் உல்டாவா வச்சு இந்த எண்டை நான் வந்து உள்ள தள்ளினேன் அப்படின்னா அது உள்ள போகுமா? போகாது. பாயிண்டட் எண்ட் தான் அந்த நோட்டீஸ் போர்டுக்குள்ள ஈஸியா உள்ள போகும். வாட் இஸ் த ரீசன்? அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே, அதுக்கு நம்ம த்ரஸ்ட்டுக்கும் ஏதோ ப்ரெஷருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கேமல் என்னது ஒட்டகனால நம்மளோட டெசர்ட்ஸ்ல மணல்ல ஈஸியா நடக்க முடியும், ஆனா நம்மளால ஈஸியா நடக்க முடியாது. அதுக்குமே இந்த கான்செப்ட் வந்து ரிலேட்டட். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரக்கு, மோட்டார் பஸ் அதோட டயர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப திக்கா இருக்கும், ஆனா இந்த சைக்கிளோட டயர்லாம் ரொம்ப தின்னா இருக்கும். அதுக்குமே ரீசன் இருக்கு. ஓகே, அண்ட் கட்டிங் டூல்ஸ் என்னது இந்த கிரைண்டிங் மிஷினு, வெல்டிங் மிஷினு, அதான்டா கீர்த்திவாசன் நான் கொடுத்துட்டேன் உங்ககிட்ட. ஓகே, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், ஆனா நாளைக்கு போடுவாங்க மேக்சிமம். சரியா? ஓகே, and why cutting tools have sharp edges? இது எல்லாத்துக்குமே நம்ம thrust and pressure கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே, சோ நல்லா கவனிங்க. நம்ம ஒரு லூஸ் சாண்ட்ல நம்ம வந்து நிக்கிறோம். என்னது லூஸ் சாண்ட்? ஒரு மணல்ல வந்து நம்ம நிக்கிறப்ப என்னோட கால் வந்து என்ன ஆகும்? நல்லாவே உள்ள போகும். ஓகே, நல்லாவே கால் உள்ள போகும். இதுவே அந்த லூஸ் சாண்ட்ல நான் நல்லா நான் வந்து படுத்துட்டேன் அப்படின்னா நான் அப்ப என்னோட பாடி ஃபுல்லா வந்து அவ்வளவா உள்ள போகாது. இதுவே நான் நின்றுட்டு இருக்கிறப்ப என்னோட கால் வந்து நல்லாவே மண்ணுக்குள்ள பதியும், ஆனா படுத்துட்டு இருக்கிறப்ப என்னோட உடம்பு ஃபுல்லா வந்து பதியாது. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரெண்டு கேஸ்லயுமே நான் வந்து சேம் பாடி ஃபோர்ஸ் தான் நான் வந்து எக்ஸர்ட் பண்றேன் இல்லையா? ஸோ ரெண்டு கேஸ்லையுமே ஒன்றுல நான் நின்றுட்டு இருக்கேன், இன்னொன்றுல நான் படுத்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரே பாடி தான், சேம் பாடி தான், ரெண்டுத்துலையுமே வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸில் என்னோட கால் வந்து உள்ள போகுது, ஆனால் செகண்ட் கேஸில் என்னோட பாடி வந்து அந்த மணலுக்குள்ள போக மாட்டேங்குது. எதனால? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுத்துலையுமே எனக்கு வெயிட் வந்து சேம் வெயிட் தான். ஓகே, ரெண்டுத்துலையுமே ஒரே ஆள் தான் நான் வந்து நிக்கிறேன். ஒரு இதுல நான் நிக்கிறேன், இன்னொருத்துல நான் வந்து படுத்துட்டு இருக்கேன். ரெண்டுத்துலையுமே சேம் வெயிட் தான். ஆனா இந்த வெயிட் அப்ளை பண்ற அந்த அந்த கிரவுண்ட்ல அப்ளை ஆகுற அந்த ஏரியா பார்த்தா ரெண்டுத்துலயும் டிஃபரெண்டா இருக்கு. நின்றுட்டு இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய வெயிட், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 50 kg எடுத்துக்கோங்க. இந்த 50 kg இந்த குட்டியோண்டு துணூண்டு ஏரியால ஃபுல்லாமே எக்ஸர்ட் ஆகுது. ஓகே, இவ்வளோ பெரிய வெயிட் அந்த ஒரு குட்டி ஏரியால வந்து என்ன ஆகுது? அது அப்ளை ஆகுது. ஆனா செகண்ட் கேஸ்ல அதே 50 kg ஆளு நான் வந்து படுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த 50 மொத்த வெயிட்டும் என்ன ஆகுது? எனக்கு பெரிய ஏரியால வந்து எக்ஸர்ட் ஆகுது. இதுதான் வந்து வித்தியாசம். ரெண்டுத்துலயும் வெயிட் சேம், ஆனா அந்த வெயிட் அப்ளை ஆகுற அந்த ஏரியா வந்து எனக்கு டிஃபரெண்ட் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ the force exerted on the sand is the weight of your body which is the same. ஓகே, ஸோ எந்த ஃபோர்ஸ் எனக்கு பெர்பெண்டிகுலரா என்னது அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ் அந்த ஃபோர்ஸ் தான் நான் என்ன சொல்லுவேன்? I call it as thrust. ஓகே, எஸ் எக்ஸாக்ட்லி பேகம் நம்ம அப்படியும் சொல்லலாம். ஓகே, அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஏரியா வந்து டிஃபரெண்ட். சரியா? ஸோ த்ரஸ்ட்னா என்ன? எனக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எனக்கு 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் நான் த்ரஸ்ட்னு வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் நிற்கிறேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்கு என்னோட பாடி வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் நான் என்ன சொல்றேன்? I call it as thrust. ஓகே, எஸ் பேகம், த்ரஸ்ட் மீன்ஸ் ஃபோர்ஸ் தான், ஆனால் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பெண்டிகுலர், அதுதான் நம்ம த்ரஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எடுத்துட்டு வரோம்டா, கவலைப்படாதீங்க. ஓகே, சோ when you stand on loose sand the force is acting on an area equal to the area of your feet. நிக்கிறப்ப நம்ம ஃபீட்டோட ஏரியால தான் நம்மளோட ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஆனா லை டவுன் பண்றப்ப அதே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற ஏரியா வந்து பார்த்தோம்னா என்னோட ஹோல் பாடி இருக்கிற ஏரியா. ஓகே, சோ the effect of
force வந்து எனக்கு இங்க different-ஆ இருக்கு. Okay, so the effect of thrust depends on the area on which it acts. Okay, so இந்த thrust வந்து பார்த்தனா அந்த force எந்த ஏரியால ஆக்ட் ஆகுது அந்த ஏரியாவுமே கணக்கு தான். ஓகே, சோ அது பொறுத்து thrust வந்து வேரி ஆகும். சோ நின்னுட்டு இருக்கிறப்ப thrust வேற and படுத்துட்டு இருக்கிறப்ப thrust வேற. சோ எங்க thrust ஜாஸ்தி, நின்னுட்டு இருக்கிறப்ப தான் thrust ஜாஸ்தி. ஏனா அந்த ஃபோர்ஸ் எனக்கு கம்மியான ஏரியால ஆக்ட் ஆகுது. ஓகே, சோ கம்மியான ஏரியால எனக்கு ஆக்ட் ஆகுதுனா thrust will be more and larger ஏரியால ஆக்ட் ஆகுதுனா எனக்கு thrust will be small. ஓகே, அத புரிஞ்சுக்கணும். ஓகே, so the effect of thrust on sand is larger while lying. ஓகே, so force per unit area என்னது எனக்கு ஒரு பர்టిక్యులர் ஏரியால எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அத நான் என்ன சொல்லுவேன், அத தான் நான் பிரஷர்னு சொல்லுவேன். ஓகே, சோ thrust per unit area என்னது. ஓகே, சோ இந்த thrust அந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் தான் நான் thrust னு சொல்றேன். அது எவ்வளவு ஏரியால ஆக்ட் ஆகுது. ஓகே, இத கால்குலேட் பண்றத நம்ம என்ன சொல்றோம், நம்ம பிரஷர்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த ரெண்டு கேஸ்ல ஓகே சேம் thrust தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, சேம் thrust தான் ஆக்ட் ஆகுது. ஆனா இங்க வந்து ஏரியா வந்து சின்னது, இங்க ஏரியா பெருசு. சோ எங்க வந்து எனக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும், எங்க பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். சோ பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியா கம்மியாக பிரஷர் ஜாஸ்தியாகும். ஓகே, சோ இங்க எங்க ஏரியா கம்மியா இருக்கு, இங்க தான் ஏரியா வந்து கம்மியா இருக்கு. thrust is acting on smaller area. சோ இங்க தான் பிரஷர் வந்து ஜாஸ்தி. இங்க thrust is acting on larger area. சோ பிரஷர் இங்க வந்து கம்மி. ஓகே, சோ இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ thrust உனக்கு எந்த ஏரியால thrust எனக்கு சின்ன ஏரியால ஆக்ட் ஆச்சு அப்படின்னா பிரஷர் எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். எல்லாமே டீச் பண்ணுவேன். ஓகே, சோ இதுதான் வந்து பிரஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ பிரஷரோட ஃபார்முலா thrust by area. சோ இத வச்சு எனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சோ பிரஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே, சோ சேம் ஃபோர்ஸ் எனக்கு டிஃபரெண்ட் ஏரியால ஆக்ட் ஆகுது. கம்மியான ஏரியால ஆக்ட் ஆச்சுன்னா பிரஷர் ஜாஸ்தி, அதிக ஏரியால ஆக்ட் ஆச்சுன்னா எனக்கு வந்து பிரஷர் வந்து கம்மி. ஓகே, சோ SI யூனிட் ஆஃப் thrust என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன். என்னது SI யூனிட் ஆஃப் thrust இஸ் நியூட்டன். ஓகே, ஆக்சுவலா எல்லாரும் இருக்காங்கடா, பட் ஆனா அது ஒழுங்கா காமிக்க மாட்டேங்குது. ஓகே, கவலைப்படாதீங்க. இப்ப SI யூனிட் ஆஃப் thrust என்ன நியூட்டன், அத நம்ம கேபிட்டல் என்னால மெஷர் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். அண்ட் யூனிட் ஆஃப் பிரஷர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா thrust per area இல்லையா. சோ ஏரியாவோட யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். அப்ப நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட் ஆஃப் பிரஷர். என்னது நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இத நம்ம நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னு சொல்வோம். இத சிம்பிளிஃபைடா நம்ம சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம், இத டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் பேரே நம்ம வச்சிரோம், which is nothing but Pascal. ஓகே, சோ SI யூனிட் ஆஃப் thrust வந்து நியூட்டன் and SI யூனிட் ஆஃப் பிரஷர் வந்து Pascal, which is nothing but 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஓகே, 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சோ இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, கன்வர்ஷன் உனக்கு ரொம்ப முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா. whose mass is 90 kg. என்னது மாஸ் வந்து 90 kg stands on his feet on a floor. The total area of contact is 2 feet within the floor is 0.03 meter square. ஓகே, இதான் வந்து என்னது ஏரியா. இது வந்து ஏரியா. ஓகேயா, G வந்து இது. How much is the pressure exerted by him? டைரக்டா நீ வந்து ஏரியா பை 90 kg ன்னு போடக்கூடாது. ஓகே, அதாவது thrust 90 kg by ஏரியா போடக்கூடாது. pressure is equal to thrust by ஏரியாவா. ஓகே, so in the force, this force is nothing but MA, which is nothing but mg. weight is equal to mg இல்லையா. so m என்னது 90 kg. ஓகே, நம்ம g என்னது 10. so 90 into 10. so 90 into 10 divided by 0.036. ஓகே, so 90 into 10 தான் நம்மளோட force. ஓகே, force என்னது நம்மளோட weight. weight is equal to mg. ஓகே, I think it is clear. ஓகே, so இதோட ஆன்சர் என்ன, 90 into 10 by 0.036. அப்போ what is the answer? 90 into 10 900 newton divided by area. so 25,000 pascal. இதுதான் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பிரஷர். புரியுதா? எஸ் ஹரிஷ், நான் அந்த வீடியோ குவார்டர்லி எக்ஸாம் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் தானே, அவ்வளவுதான். ஐஸ்வர்யா மேம் கிட்ட சொன்னல, நான் பாத்துக்கிறேன்.
ஓகே கிளியரா? இது வரைக்கும் யாருக்கு கிளியரோ, இந்த ப்ராப்ளம் யாருக்கு கிளியரோ எனக்காக டைமண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். கமான். எஸ் கிளியரா? கிளியரா? எஸ் ஓகே. இப்ப பிரஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். என்னது? பிரஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். சரியா? வெரி குட் வெரி குட். ஓகே, பிரஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, இப்ப ஃப்ளோயிங் சப்ஸ்டன்ஸ்ல, ஓகே, ஃப்ளோயிங் சப்ஸ்டன்ஸ் எந்த சப்ஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகுதோ அதான் நம்ம ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். எந்த சப்ஸ்டன்ஸ் எனக்கு ஃப்ளோ ஆகுதோ, எனக்கு கேஸும் ஃப்ளோ ஆகும், லிக்விடும் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ சாலிட்ஸ் மாதிரி ஃப்ளூயிட்ஸ்க்குமே வெயிட் இருக்கு அண்ட் அதுவுமே வந்து ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, ஸோ வென் ஃபில்ட் இன் அ கண்டெய்னர் த ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் எக்ஸர்டட் இன் ஆல் டைரக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கண்டெய்னர்ல வந்து ஃப்ளூயிடை ஃபில் பண்றோம், ஒரு கண்டெய்னர்ல நம்ம ஃப்ளூயிடை ஃபில் பண்றோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும் அண்ட் இந்த ப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ளைட் இன் ஆல் டைரக்ஷன். என்னது? இந்த ப்ரெஷர் இஸ் எக்ஸர்டட் இன் ஆல் டைரக்ஷன். இதை எப்படி நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ ஒரு வாட்டர் பாட்டில்ல ஃபுல்லா தண்ணி பிடிச்சுக்கோ, சுத்தி ஓட்ட போடு. ஓகே, சுத்தி நீ ஓட்ட போட்ட அப்படின்னா எல்லா சைட்ல இருந்துமே எனக்கு தண்ணி வந்து வெளியில வரும். என்னது? how they will flow? என்ன இவ்வளவு இப்படி கேக்குறீங்க? நீ இந்த டிராமாலாம் பண்ணுவாங்களே, இந்த சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி டிராமாலாம் பண்றப்ப, இந்த சொர்க்கம் அப்படிலாம் பண்றப்ப கீழே வந்து இந்த கேஸஸ் தான் ஃப்ளோ பண்ண வைப்பாங்க. நீ பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா நீங்க? ஓகே, ஸோ வென் ஃபில்ட் இன் அ கண்டெய்னர் எனக்கு எல்லா சைடில் ஓட்ட போடுறப்ப எல்லா சைட்ல இருந்தும் தண்ணி ஈக்குவலாக வரும். ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிட் எனக்கு எல்லா சைட்லையுமே எனக்கு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது. எல்லா டைரக்ஷன்லையுமே எனக்கு pressure is exerted. Okay, so since the molecule of a fluid are in constant rapid motion, particles are likely to move in any direction. So fluid la particles வந்து எனக்கு ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டே இருக்குமா, மூவ் ஆயிட்டே இருக்குமா, அதனால தான் எல்லா டைரக்ஷன்லயுமே fluids வந்து எனக்கு flow ஆகுது. என்ன டவுட்? எஸ் yes. Okay, so water exerts equal pressure in all direction in same depth. Okay, so இங்க பார்த்தனா ஒரே டெப்த்ல நான் எல்லா சைடுமே நான் வந்து என்ன பண்றேன், ஓட்ட போட்டு தண்ணி வெளில வைக்கிறேன், எல்லா சைடுமே ஈக்குவல் ஸ்பீட்ல வருது. ஓகே, so இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தனா, ஓகே, so ஆல்ரெடி சொன்ன மாதிரி fluid pressure is equal to, yes, exact. Okay, fluid pressure is equal to total force exerted by the fluid divided by area over which the force is exerted. Okay, அதே மாதிரி தான் fluid pressure வந்து total force, அந்த fluid எவ்வளோ total force exert பண்ணது divided by அந்த force apply ஆகிற அந்த area. இதை நம்ம calculate பண்ணோம்னா நம்மளால fluid pressure calculate பண்ண முடியும். நீ எதானா சொன்ன தாரிஷ்? ஓகே, ஆக்சுவலா எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஆக்சுவலா பண்ணலாம் இல்லையா? ஓகே, சோ இப்போ pressure exerted by liquids நம்ம பார்த்துட்டு அப்புறம் pressure exerted by நம்ம gases வந்து பார்க்கலாம். ஓகே, so pressure due to liquid பார்த்தனா, the force exerted due to pressure of a liquid on a body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. என்னது? First பார்த்தனா, the force exerted due to pressure of a liquid on a body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. Okay, so நல்லா கவனிங்க. இந்த ஒரு fluidல நான் இந்த liquidல என்ன பண்றேன், ஒரு பாடியை வந்து நான் submerge பண்ணிடுறேன், முழுக வைக்கிறேன். ஸோ இந்த பாடியோட எல்லா சர்ஃபேஸ்லையுமே இந்த என்ன பண்ணும், இந்த ஃப்ளூயிட் வந்து ப்ரெஷர் கொடுக்கும். கண்டிப்பா தாரிஷ் நான் உனக்காக வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த பாடியில எல்லா டைரக்ஷன்ல இருந்துமே எனக்கு இந்த பாடி மேல ப்ரெஷர் வரும். அண்ட் அதே மாதிரி வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர், என்னது, இந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய இந்த வால்ஸ்லயுமே எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், எக்ஸர்ட் ஆகும்.
ஓகே ஸோ அந்த பாடியில் எல்லா சர்ஃபேஸ்லையுமே எனக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும் அண்ட் வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர்லையும் எனக்கு ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகும். ஓகே ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க, அதுதான் உனக்கு இங்க சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி வேற ஏர் ஃபில்டு பலூன், ஒரு பலூன்ல நிறைய காத்து இருக்கு, அந்த பலூனை வந்து நீ உள்ள வந்து ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ள நீ வந்து உள்ள எக்ஸர்ட் பண்ண உள்ள அமுக்க நீ ட்ரை பண்ற அப்படின்னா அந்த பலூன்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த தண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த பலூனை உள்ள முழுக விடாம தடுக்கும், ஒரு அப்வர்ட் ப்ரெஷர் வரும். என்னது ஒரு அப்வர்ட் ப்ரெஷர் என்ன பண்ணும், இந்த பலூனை மேல தள்ளும், பலூனை மேல தள்ளும். ஓகே so when an air filled balloon is immersed inside the water in a vessel it immediately comes up and floats up on the water. so நீ பலூனை நல்லா கையை உள்ள நீ தள்ளிட்டு போற அப்படின்னாலுமே கையை எடுத்தோன்னே இந்த பலூனை அப்படியே மேலாப்புல அப்படியே மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகே so this shows that water exerts pressure in the upward direction. இதுல இருந்து என்ன தெரியுது, வாட்டர் எனக்கு எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது, even in the upward direction. தாரிஜ் நீ வந்து உல்டாவா சொல்றியா, என்ன கலாய்க்கிறியா? ஓகே சோ எனக்கு வாட்டர் வந்து எனக்கு அப்வர்ட் டைரக்ஷன்லயுமே ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது, ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே அண்ட் அதே மாதிரி லிக்விட் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் இன் லேட்டரல் சைடு ஆல்சோ. ஓகே அப்வர்ட் டைரக்ஷன்ல எனக்கு லிக்விட் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது. ஓகே இப்போ சைட்ல எனக்கு லிக்விட் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுமா, அதுக்கு நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நீ ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி நல்லா ஃபில் அப் பண்ணிட்டு சைட்ல எல்லா இடத்துலயும் நீ ஓட்ட போட்ட அப்படின்னா அந்த ஓட்ட வழியா எனக்கு தண்ணி வந்து வெளியில வரும், விச் மீன்ஸ் லிக்விட் ப்ரெஷர் எனக்கு சைட்லயுமே வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், அதனால சைட்ல எல்லாம் எனக்கு தண்ணி வந்து வெளியில வருது. ஓகே so liquid exerts lateral pressure on the walls of the container நமக்கு தெரியுது. ஓகே so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், take a transparent plastic pipe எடுத்துக்கிறோம் and நம்ம ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். ஓகே pour some water in the pipe. இந்த பைப்ல நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன், அப்ப இந்த பலூன் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பலூன்ல தண்ணி ஃபில் ஆக எனக்கு பலூன் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது, which means எனக்கு அந்த லிக்விட் எனக்கு கீழே போக 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 லிக்விட் எனக்கு ஒரு ஃபோர்ஸை வந்து கீழே ஒரு ப்ரெஷரை வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்லயுமே என்ன பண்ணுது, எக்ஸர்ட் பண்ணுது. அதனாலதான் நம்ம பலூன் வந்து என்ன ஆகுது, பல்ஜ் ஆகுது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, the pipe exerts a pressure on the bottom of the container. so இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, liquid will exert pressure in the downward direction. so நமக்கு மூணு தெரிஞ்சிருச்சு. ஓகே liquid pressure எனக்கு upward directionல ஆக்ட் ஆகும், lateral sideல ஆக்ட் ஆகும், and அதே மாதிரி downward directionலயுமே ஆக்ட் ஆகும். சரியா, கேப் க்ளோஸ் பண்ணா water becomes stop. yes exactly, அது வேற மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே சோ இப்போ ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட். என்னது லிக்விட்ல எனக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எனக்கு லிக்விட் ப்ரெஷர் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்த், டென்சிட்டி ஆஃப் லிக்விட் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. என்னது டெப்த், டென்சிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். ஓகே டெப்த், டென்சிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். ஸோ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதுக்கு தான் நம்ம தாரி சொன்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்துக்கோ, அதை நல்லா தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ 3 விதமான ஹைட்ல, இந்த ஒரு ஹைட்டு, இங்க ஒரு ஹைட்டு, இந்த ஒரு ஹைட். ஓகே அண்ட் இங்க ஒரு ஹைட். ஓகே சோ 4 ஹைட்ல நான் என்ன பண்றேன், நான் வந்து ஓட்ட போடுறேன். சோ இந்த 4 ஓட்டையில எந்த ஓட்டையில இருந்து எனக்கு தண்ணி பயங்கர ஃபாஸ்டா வரும் அப்படின்னு பார்த்தனா, எனக்கு தண்ணி எங்க பயங்கரமா ஃபாஸ்டா வரும்னு பார்த்தனா, எனக்கு கீழே இருக்கிற இந்த இதுல இருந்தா எனக்கு தண்ணி வந்து என்னது பயங்கர ஃபாஸ்டா வரும். கீழே இருக்கிற ஓட்டையில இருந்தா பயங்கரமா தண்ணி ஃபாஸ்டா வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா செகண்ட் இதுல, கொஞ்சம் ஸ்லோவா மேல இருக்கிறதுல வரும். ஓகே சோ இதுல இருந்து என்ன தெரியுது, எனக்கு பிரஷர் வந்து கீழே தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, லிக்விட் பிரஷர் கீழே தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அங்கதான் ஃபோர்ஸா தண்ணி வெளில வருது. ஓகே அப்புறம் டெப்த் கம்மியாக எனக்கு ஹைட் அதாவது ஜாஸ்தியாக எனக்கு என்ன ஆகுது, லிக்விட் பிரஷர் கம்மி ஆகுது. ஃபேவரட் எக்ஸ்பெரிமெண்டா? ஓகே சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, we can infer that pressure varies as depth increases. என்னது டெப்த் இன்க்ரீஸ் ஆக என்னது டெப்த்னா நம்மளோட அந்த ஆழம். ஓகே டெப்த் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட பிரஷரும் என்ன ஆகும், பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சோ கீழே ஆழத்துல தான் லிக்விட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர் டு த ஹைட் ஆஃப் த லிக்விட். சரியா,
Very good, Preetha. Very good. Okay. So, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். So, நம்ம factors affecting the liquid pressure first depth பார்த்தோம். So, depth increase ஆக என்னாகும்? நம்மளோட liquid pressure ஜாஸ்தி ஆகும். Okay. அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ரெண்டு liquid எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெண்டு liquid ரெண்டு கண்டெய்னர்ல எடுக்கிறோம். ஓகே, ரெண்டு லிக்விட் ரெண்டு கண்டெய்னர்ல எடுக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் இது வேற லிக்விட், இது வேற லிக்விட். ஓகே, ரெண்டுமே ஒரே டெப்த்ல நான் என்ன பண்றேன், ஓட்ட போடுறேன். ஸோ இப்போ பார்த்தனா ஒரு லிக்விட் வந்து வாட்டர், இன்னொரு லிக்விட் வந்து குக்கிங் ஆயில். எந்த ஓட்டையில இருந்து எனக்கு லிக்விட் வந்து ஃபாஸ்டா வெளியில வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட வாட்டர் தான் எனக்கு இந்த ஓட்டையில இருந்து பயங்கர ஃபாஸ்டா வந்து வெளியில வரும். இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, pressure depends on the density of the liquid. So இந்த வாட்டரோட டென்சிட்டி வேற, நம்ம குக்கிங் ஆயிலோட டென்சிட்டி வேற. ஓகே, ஸோ அதை பொறுத்து அந்த லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்து ப்ரெஷரும் எனக்கு வேரி ஆகுது. ஸோ இங்க பார்த்தோன்னா நம்ம குக்கிங் ஆயிலோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இங்க லிக்விட் ப்ரெஷர் கம்மி, ஆனா வாட்டரோட டென்சிட்டி கம்மி. ஸோ லிக்விட் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க வேணும். ஓகே, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேணும். சரியா? சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி. அந்த டென்சிட்டியை பொறுத்து எனக்கு லிக்விட் பிரஷர் வேரி ஆகும். ஓகே, எஸ் கற்பகம், எக்ஸாக்ட்லி கற்பகம். ஓகே, சோ அந்த டென்சிட்டி, லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்து எனக்கு லிக்விட் பிரஷர் வேரி ஆகும். சோ நம்ம ரெண்டு ஃபேக்டர் பார்த்தாச்சு. ஒன்னு டெப்த், என்னது லிக்விட் பிரஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் பார்த்தோம். அடுத்தது லிக்விட் பிரஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் பார்த்தோம். ஓகே, அடுத்தது என்ன, pressure due to a liquid column. என்னது pressure due to a liquid column. என்னது ஒரு tall beaker நம்ம வந்து எடுத்துக்கிறோம். என்னது ஒரு ஓகே, ஒரு tall beaker வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அதுல நம்ம liquid வந்து fill up பண்ணிடுறோம். ஓகே, சோ பசங்களா இது வந்து டெரிவேஷன். சோ நிறைய பசங்க கேட்டுட்டு இருந்தீங்க, சோ நல்லா கவனிங்க. நிறைய பசங்க கேட்டுட்டு இருந்தீங்க, சோ நல்லா கவனிங்க. ஓகே, டால் பீக்கர் இஸ் ஃபில்டு வித் லிக்விட். ஓகே, ஒரு பீக்கரை நான் ஃபுல்லா லிக்விடா வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகே, அதை நம்ம லிக்விட் காலம்னு சொல்றோம். ஓகே, சோ இதை நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ அண்ட் ஹைட் ஆஃப் த லிக்விட் வந்து நான் வந்து ஹெச்ஆ எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த இந்த லிக்விடோட டென்சிட்டியை நான் ரோன் அப்படின்னு வந்து எடுக்கிறேன். ஓகே, அந்த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் ஹெச். ஓகே, அண்ட் depth of the water from the top level surface is h. Okay, so height of the liquid column is h. அது இல்லனா நம்ம என்ன சொல்லலாம், இந்த டாப் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு டீப்பா இருக்கு, டெப்தா இருக்கு, அதான் நம்ம h ன்னு வந்து சொல்றோம். ஓகே, சோ நம்ம மார்க் பண்ணிட்டோமா, என்னது ஏரியா, ஹைட், அப்புறம் இந்த லிக்விடோட டென்சிட்டி. ஓகே, சோ thrust at the bottom of the column. என்னது இந்த bottom of the column, கீழ் இந்த ஏரியால எனக்கு thrust என்ன, என்னது what is the thrust. என்னது what is the thrust அப்படின்னு பார்த்தனா, thrust is nothing but force. Thrust is nothing but force perpendicular, acting perpendicular. அதான் நம்ம force னு சொல்றோம். சோ இங்க பார்த்தனா force is nothing but mg. இல்லையா? Force is nothing but mg. Okay, so mass into gravity. Okay, so இங்க பார்த்தனா mass into acceleration due to gravity. இல்லையா? So we can get the mass of the liquid by multiplying the volume of the liquid and its density. ஓகே, சோ இப்போ நமக்கு மாஸ் ஆஃப் தி லிக்விட் தெரியாது. ஆனா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தனா, யூசிங் திஸ் ஃபார்முலா, மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். ஓகே, அந்த லிக்விடோட டென்சிட்டி அண்ட் அந்த லிக்விடோட வால்யூம் தெரிஞ்சாலே போதும், நான் மாஸை கண்டுபிடிச்சிடலாம். எதுடா ரிப்பீட் பண்ணணும், எந்த கான்செப்ட் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, ஒன்றும் இல்லடா, நம்ம லிக்விட் காலம் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு கண்டெய்னர்ல நம்ம லிக்விட் வந்து ஃபில் அப் பண்ணிடுறோம். கீழே இருக்கிற ஏரியாவை நம்ம ஏன்னு சொல்றோம், அண்ட் ஹைட் ஆஃப் த லிக்விட் நம்ம ஹெச் டினோட் பண்றோம், அந்த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ரோ. ஓகே, ஸோ இப்போ இந்த பாட்டம் காலம், ஓகே, பாட்டம் காலம்ல எவ்வளவு த்ரஸ்ட் இருக்கு, த்ரஸ்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர். இல்லையா? ஸோ இங்க ஃபோர்ஸ் என்னது, mg தான், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த லிக்விட் எனக்கு தெரியுமா, தெரியாது. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், மாஸ் ஆஃப் த லிக்விட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்டு வால்யூம் ஆஃப் த லிக்விட். சரியா? இதை போடனா மாஸ் ஆஃப் த லிக்விட் நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் த லிக்விட் நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன், வால்யூம் ஆஃப் த லிக்விட் நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு பார்த்தனா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்
ஓகே வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பா ஏரியா இன்டு ஹைட் என்னது ஏரியா இன்டு ஹைட் போட்டேன்னா நான் வந்து வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஓகே ஸோ அந்த லிக்விட் காலமோட வால்யூம் அப்ப இந்த ஏரியாவையும் இந்த ஹைட்டையும் நான் கால்குலேட் பண்ணனா டோட்டல் வால்யூம் எனக்கு தெரிஞ்சிடும் ஸோ வால்யூம் ஆஃப் த லிக்விட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு ஹைட் என்னது ஏரியா இன்டு ஹைட் இதை போட்டோன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் த காலம் தெரிஞ்சிருமா ஸோ இதான் என்னோட வால்யூம் அப்ப mass of the liquid என்னது rho into v என்னது mass of the liquid is equal to density into volume இல்லையா so density into volume என்ன okay இங்க volume என்ன area into height okay அப்ப rho into a into h னு எழுதலாமா so mass of the liquid is equal to rho into a into h rho into a into h okay so இப்ப நம்ம force என்ன சொன்னோம் force is equal to என்னது force is equal to mg யா இப்போ இங்க நான் mass என்ன சொன்னேன் இப்போ நான் இங்க mass என்ன சொன்னேன் mass is equal to rho into a into h இத நான் இங்க போட்டா இத நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணட்டா so mass is equal to rho into a into h into இங்க என்ன இருக்கு g இருக்கு இல்லையா so force is equal to என்னது force is equal to rho a h g இதுதான் என்னோட thrust இதுதான் என்னோட thrust இல்லையா சோ இப்போ எனக்கு இந்த liquid columnல what is the pressure னு எனக்கு தெரியணும் சோ pressure ஓட ஃபார்முலா என்ன pressure is equal to thrust by area pressure is equal to thrust by area சோ இங்க thrust என்ன rho into a into h into g ஓகே சோ ஏரியா என்ன ஏரியா வந்து ஏரியா நீ போடு ஓகே அப்ப இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் கேன்சல் ஆயிடுமா சோ pressure in the liquid column is equal to rho into h into g pressure in the liquid column is rho into h into g அதாவது density into height into gravity போட்டனா அந்த liquid columnல இருக்கிற pressure என்னால கண்டுபிடிக்க முடியும் கிளியரா யார் யாருக்கு So, யாருக்கு இந்த derivation புரிஞ்சுச்சு? So, pressure in a liquid column is equal to rho into g into h. யாருக்கெல்லாம் clear-ஆ புரிஞ்சுச்சு? எனக்காக diamonds போடுங்க பார்க்கலாம். Yes, very good. Very easy derivation. First, நான் வந்து force in a liquid column நான் கண்டுபிடிக்க போறேன். That is mg. So, mass of the liquid நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? Mass is density into volume. Volume எப்படி கண்டுபிடிப்பேன்? Area into height. Okay. So, அதை நான் இங்க substitute பண்ணனா mass of the liquid is rho into area into height. Okay. இப்போ force is equal to mg யா. அப்ப rho into a into h into g போடுறேன். Okay, so அதான் mg க்கு வந்துருச்சு. இப்போ pressure is equal to thrust by area. So this divided by area போடுனா a cancel ஆகி எனக்கு pressure in a liquid column is rho into h into g. Very simple derivation. பசங்களா நீங்க இத practice பண்ணனும். So இதுதான் என்ன சொல்லுது? This expression shows that pressure in a liquid column. Pressure in a liquid column எது மேல டிபெண்ட் ஆயிருக்கு? Density of the liquid, gravity of the liquid and height of the liquid. அதாவது depth of the liquid. புரியுதா? So இதுதான் நம்ம சொன்னோம். What are the factors affecting the liquid pressure in a liquid column அப்படினு பார்த்தனா pressure in a liquid column depends on density of the liquid, gravity of the liquid, depth of the liquid. புரியுதா? யாருக்கு clear? Okay, thank you so much. தாரிஷ், வேகம், பிரீதா, சூப்பர். Very easy chapter தான். இது ரொம்ப easy. Okay? So, pressure in a liquid வந்து இது area மேல depend ஆகாது. ஏனா இதுல எனக்கு area term வரல. Okay? So, pressure in a liquid depends only on the depth. Okay? So, அடுத்த problem பாருங்க. Pressure exerted by a column of water of height. Height கொடுத்துட்டாங்க. Density of water உனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. Okay? Height கொடுத்துட்டாங்க. Density of water கொடுத்துட்டாங்க. And depth வந்து கொடுத்துட்டாங்க. Okay?
ரெண்டுத்துலயுமே பிரஷர் என்ன கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே கிளியரா? சோ இத நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே சோ pressure due to water h rho g. okay so which is nothing but 0.85 அதான் height, density of water 1000 kg per meter cube and gravity 10 meter per second square. so pressure due to water என்ன 8500 pascal. okay இப்ப pressure due to kerosene இங்க height என்னது height same height. okay so height வந்து இங்க same, இங்க density of kerosene 800 and இங்க என்னது நம்மளோட gravity 10. so இங்க pressure due to kerosene பார்த்தனா 6800 pascal. so இங்க ஜாஸ்தி. this is the answer. PW னா physics வாலாடா. okay clear-ஆ? so இந்த வாட்டர்ல பிரஷர் ஜாஸ்தியா இருக்கா கெரோசின்ல பிரஷர் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு பார்த்தனா வாட்டர்ல தான் எனக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. கிளியராடா? புரியுதாடா பசங்களா? okay so this is very important. okay so இப்போ அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என்னது அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னா என்ன? okay so நம்ம எர்த்தை சுத்தி ஒரு லேயர் ஆஃப் நிறைய கேஸஸ் வந்து நம்ம எர்த்தை சுத்தி இருக்கு. okay earth சுத்தி எனக்கு நிறைய gases வந்து இருக்கு. okay surrounded by a layer of air up to 300 km நம்மளோட earth சுத்தி உனக்கு நிறைய air தான் வந்து இருக்கு. okay so இந்த layer of air around the earth தான் நம்ம என்ன சொல்றோம், we call this as atmosphere. okay நம்ம earth சுத்தின இருக்கிற அந்த layer of air தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம atmosphere னு சொல்றோம். இது நம்ம earthல இருந்து ஒரு 300 km வரைக்கும் எனக்கு நிறைய air தான் இருக்கும். இத தான் நான் என்ன சொல்றேன், I call this as atmosphere. okay so இந்த air வந்து சில space occupy பண்ணுது. இந்த airக்குமே சில weight இருக்கு பாத்தியா. so air நம்ம என்ன சொல்லலாம், air வந்து ஒரு matter, so it occupies space and it has some weight. so அதனால இதுவுமே என்ன பண்ணும், pressure exert பண்ணும். so இந்த air எனக்கு pressure exert பண்ணுது இல்லையா, இந்த pressure தான் என்ன சொல்றேன், I call this as atmospheric pressure. இதான் நான் atmospheric pressure நான் சொல்றேன். சரியா? so atmospheric pressure பார்த்தனா யூசுவலா நம்ம sea levelல இருக்கக்கூடிய air pressure தான் நம்ம atmospheric normal atmospheric pressure னு சொல்றோம். Mercury barometer வரேன், கவலைப்படாதீங்க. okay so atmospheric air pressure at sea level தான் நம்ம normal atmospheric pressure னு நம்ம சொல்லுவோம். okay so நீ பார்த்தனா நம்மளோட height increase ஆக என்னது height increase ஆக நம்மளோட air வந்து என்ன ஆகும், thin ஆகிட்டே வரும். சரியா? air வந்து எனக்கு thin ஆகிட்டே வரும். okay இப்ப டைம் என்ன 8:12 ஒரு 8:40க்கு நம்ம முடிச்சிடலாம். ஓகே கவலைப்படாதீங்க. ஓகே சோ ஹைட் ஆக ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஏர் பிரஷர் அண்ட் டென்சிட்டி என்ன ஆகும், எனக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க பாருங்க, இது ஒரு நம்ம ஒரு காலமா எடுத்துக்கலாம். இது ஒரு லிக்விட் காலம் மாதிரி, இதையுமே நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு ஏர் காலமா எடுத்துக்கலாம். சோ இங்க பார்த்தனா எனக்கு இங்கதான் மாலிக்யூல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், இங்க ஏர் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும். சோ இங்கதான் பிரஷர் கம்மி, ஏர் பிரஷர் இஸ் கம்மி அண்ட் கீழே வந்து எனக்கு ஏர் பிரஷர் எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே போல் இருக்கு பிரீதா, கவலைப்படாதீங்க. ஓகே சோ அட்மாஸ்பியரிக் பிரஷர் எனக்கு மேல போக என்ன ஆகும், அட்மாஸ்பியரிக் பிரஷர் எனக்கு கம்மி ஆகும். ஓகே ஆனா அட்மாஸ்பியரிக் பிரஷர் கீழே வர அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்ன ஆகும், இட் கெட்ஸ் ஹெவியா. புரியுதா? சோ அதனாலதான் நம்ம மலை ஏறுறப்பெல்லாம் ஏர் பிரஷர் கம்மியா இருக்கும். ஆனா நம்ம அடியில அதாவது மைனு குவாரி அங்கெல்லாம் போய் பார்த்தோன்னா நம்மளோட ஏர் பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர் எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அதனாலதான் பார்த்தோன்னா நம்மளோட ஹியூமன் லங்ஸ் இருக்கு பாத்தியா, நம்மளால நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல நம்ம ஹியூமன் லங்ஸ் வந்து நம்மளால ஈஸியா ரெஸ்பயர் பண்ண முடியும். ஓகே சோ சி லெவல் பிரஷர்ல நம்மளால பிரஷர், நம்ம ஹியூமன் லங்ஸ்க்கு ஒரு பிரஷர் இருக்கு. ஆனா இந்த பிரஷர் வந்து உனக்கு இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர் பார்த்தோன்னா ஆல்டிடியூட் மலை மேல ஏற இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்ன ஆகும், எனக்கு வந்து கம்மி ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ மவுண்டைன் கிளைம்பர்ஸ் நீட் ஸ்பெஷல் பிரீத்திங் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு கம்மி ஆகிட்டே வர்றதுனால
எனக்கு கம்மி ஆயிட்டே வர்றதுனால நம்மளால இந்த ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல அதான்டா யூஸ்வலா நம்மளோட லங்ஸ் வந்து நார்மல் இந்த சீ லெவல் ப்ரெஷர்ல தான் எப்படி வந்து ப்ரீத் பண்ணணும்னு சொல்லிட்டு அடாப்ட் ஆயிருக்கு. ஆனா ஹையர் ஆல்டிடியூட் போக 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 நம்மளோட லங்ஸ் வந்து அந்த லோ ப்ரெஷருக்கு இது வந்து அடாப்ட் ஆகலை. ஸோ இதனால நம்மளால ஈஸியா ப்ரீத் பண்ண முடியாது. அதனால தான் மவுண்டைன் கிளைம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி குவாரியில வேலை பார்க்குறவங்களும் சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை செய்வாங்க. இல்லைன்னா அவங்களால நார்மலா என்ன பண்ண முடியாது, ரெஸ்பயர் பண்ண முடியாது. வெரி குட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் எனக்கு கம்மியாகும். ஓகே, ஹைட் கம்மியாக ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ தாரிஷ் கேட்ட மாதிரி நம்மளோட மெர்க்குரி மேனோமீட்டருக்கு வந்துடும். ஓகே, ஸோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பேரோமீட்டர். என்னது, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம்? வி யூஸ் ரெயின் கூட ஏசியா மேமா. ஓகே, ஸோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம்? நம்ம பேரோமீட்டர் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த மெர்க்குரி பேரோமீட்டர் எப்படி நம்ம செட்டப் பண்றோம், இதான் நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டாரிஸ் தான் இதை ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்றாரு. ஓகே, ஒரு லாங் கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறோம். ஒரு லாங் கிளாஸ் டியூப் எனக்கு ஒரு எண்ட்ல க்ளோஸ்டா இருக்கு, இன்னொரு எனக்கு ஓப்பன் எண்டா இருக்கு. ஓகே, இது க்ளோஸ்டா இருக்கு, இன்னொரு எண்ட் எனக்கு ஓப்பனா இருக்கு. ஓகே, இதை நான் வந்து மெர்க்குரி இட் இஸ் அ மெட்டல் பட் இஸ் அ லிக்விட் மெட்டல். ஓகே, நல்லா கவனிங்க. இதை என்ன பண்றேன், நான் வந்து இந்த மெர்க்குரியை வந்து இந்த கிளாஸ் டியூப்ல நான் என்ன பண்றேன், ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிடுறேன். ஓகே, ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிட்டு மெர்க்குரி அந்த டியூப்ல ஃபில்அப் பண்ணிட்டு இப்படி மூடிட்டு இப்படி அழகா கவுத்துட்டு நான் என்ன பண்றேன், நான் வந்து ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா மெர்க்குரி இருக்கிற கண்டெய்னர்ல நான் அழகா அப்சைட் டவுன்ல செட் பண்ணிடுறேன். ஓகே, புரியுதுதா? அந்த டியூப்ல மெர்க்குரி ஃபில்அப் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்சைட் டவுனா வந்து வச்சு அந்த கண்டெய்னர் வித் மெர்க்குரி அதுல வந்து நான் இந்த என்ன பண்றேன், இதை வந்து நான் நிக்க வச்சுட்டேன். புரியுதா? தாரிஷ்க்கு புரிஞ்சுச்சா? ஏன்னா நீ தான் கேட்டுட்டு இருந்த. ஓகே, சோ இப்போ என்ன ஆகும், இப்போ நான் இதை எப்படி வந்து உல்டாவா பிடிக்கணும், நம்ம கட்ட விரல்ல இப்படி பிடிச்சு இப்படி உல்டாவா பிடிச்சு நம்ம அந்த மெர்க்குரி இதுல முக்கிட்டு நம்ம கட்டவரை எடுத்துட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும். ஓகே, இது ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இது அப்படியே வந்து நின்றுக்குமா? ஸோ இந்த பேரோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, இட் ஒர்க்ஸ் பை பேலன்சிங் த மெர்க்குரி இன் த கிளாஸ் டியூப் அகெயின்ஸ்ட் அவுட் சைட் ஏர் ப்ரெஷர். ஸோ இங்க பார்த்தோன்னா சுத்தி எனக்கு ஏர் ப்ரெஷர் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, இந்த ஏர் ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க, இங்கதான் இங்க இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, ஸோ இங்க சுத்தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா அது ஒரு ப்ரெஷரை இந்த மெர்க்குரியில வந்து எக்ஸர்ட் பண்ணுமா? மெர்க்குரியில எக்ஸர்ட் பண்ணதுன்னா இது வந்து இந்த ப்ரெஷர் எனக்கு இப்படி உள்ள போகுமா? இப்ப இங்க ப்ரெஷர் இங்க அப்ளை ஆகுறதுனால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது என்ன ஆகும், இந்த ப்ரெஷர் வந்து எனக்கு இந்த பேரோமீட்டர்ல இந்த மெர்க்குரியோட லிக்விட் எனக்கு கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. சுத்தி எனக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது இந்த மெர்க்குரியில வந்து என்ன ஆகும், மெர்க்குரியில பட்டதுனால இந்த மெர்க்குரி வந்து இந்த டியூப்குள்ள அந்த ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த மெர்க்குரி லெவல் வந்து ஹைட் என்ன ஆகும், லைட்டா இந்த டியூப்ல இன்க்ரீஸ் ஆகும். இந்த டியூப்ல எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? So if the air pressure increases, it pushes more of the mercury into the tub and if the into the tube. Okay, so air pressure increase ஆச்சுன்னா இங்க எக்ஸ்ட்ரா மெர்க்குரி உள்ள போறதுனால இங்க ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். இதே ஏர் ப்ரெஷர் எனக்கு வெளியில கம்மி அப்படின்னா எனக்கு உள்ள இந்த டியூப்குள்ள இருக்கிற மெர்க்குரி அதோட லெவல் எனக்கு கம்மி ஆகும். Okay, if the air pressure decreases, more of the mercury drains from the tube. Okay, so இப்போ நம்ம இதை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். Okay, so நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன், அங்க இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து பார்க்கணும். ஸோ ஆக்சுவலா நான் இங்க இந்த டியூப்ல நான் வந்து மெஷர்மெண்ட்டும் போட்டு வச்சிட்டேன். ஓகே, நான் ஒரு இடத்துக்கு போறேன், அங்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் இதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நார்மலா இருக்கிற ஹைட்டை விட என்னோட இந்த மெர்க்குரியோட ஹைட் வந்து எனக்கு அதிகமாச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தின்னு அர்த்தம். இதுவே எனக்கு கம்மியாச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எனக்கு கம்மின்னு அர்த்தம். புரியுதா? யாருக்கு கிளியரா இருக்கு?
யாருக்கு கிளியரா புரிஞ்சுச்சு? எனக்காக ஒரு டைமண்ட் போடுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்மாஸ்பியரிக் பிரஷர் சுத்தி ஜாஸ்தியா இருக்குன்னா அது என்ன பண்ணும்? இந்த மெர்க்குரியை உள்ள மேல தள்ளும். அப்ப எனக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். இதே அட்மாஸ்பியரிக் பிரஷர் சுத்தி கம்மி அப்படின்னா பிரஷர் எனக்கு உள்ளதான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது எனக்கு கீழே தள்ளும். ஸோ எனக்கு அதோட ஹைட்டு கம்மியாகும். புரியுதா? கிளியரா? ஓகே. ஸோ இங்க எந்த ஒரு ஏரும் இங்க ஏரும் இல்லாதனால திஸ் இஸ் ஆக்சுவலி வேக்யூம். ஓகே. ஸோ இது எந்த ஒரு ப்ரெஷரும் எக்ஸர்ட் பண்ணாது. ஓகே. ஸோ இந்த லெவல் ஆஃப் த மெர்க்குரி வச்சு தான் இட் ப்ரொவைட்ஸ் அ ப்ரிசைஸ் மெஷர் ஆஃப் த ஏர் ப்ரெஷர். ஓகே. அந்த மெர்க்குரி லெவலை வச்சு தான் உள்ள ஏர் ப்ரெஷர் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ விச் இஸ் நத்திங் பட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே. ஸோ இதுதான் வெதர் ஸ்டேஷன்லாம் உனக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேயா? வெரி குட். எதுக்காக நம்ம மெர்க்குரி யூஸ் பண்றோம்? தட் இஸ் வெரி குட். தட் இஸ் வெரி குட். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்றது? இட் இஸ் அ வெரி புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அதுவும் சொல்லலாம். ஓகே. அண்ட் இதுதான் ஈஸியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேயா? கிளியரடா? கிளியரடா? ஓகே. On a typical day at sea level, நம்மளோட மெர்க்குரி காலம் நார்மல் sea levelல டைம் மேமா 8:40க்கு நம்ம முடிச்சிடலாம். என்னது 8:40க்கு நம்ம வந்து முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ நார்மல் sea levelல நம்மளோட மெர்க்குரி காலமோட ஹைட் என்னன்னு பார்த்தோம்னா 760 mm. நார்மல் sea levelல நம்மளோட மெர்க்குரி லெவலோட ஹைட் பார்த்தோம்னா 760 mm. ஓகே. So which is equal to atmospheric pressure. So density of mercury பார்த்தனா 13,600 kilogram meter cube. So அப்ப pressure at normal sea level என்னன்னு பார்த்தனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? 760 into 10 power minus 3 meter into இதோட density into நம்மளோட gravity போட்டோம்னா நம்மளுக்கு atmospheric pressure நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.013 into 10 power 5 பாஸ்கல். என்னது? 1.053 into 10 power 5 பாஸ்கல். இதுதான் நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர் அட் sea level. ஓகேயா? என் டைம் 8:40க்கு முடிச்சிட வேண்டாம் மேக்ஸிமம். ஓகே. இதான் நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர் அட் sea level. ஓகே. இதுதான் நம்ம 1 atmospheric pressure னு சொல்லுவோம். ஓகே. so 1 atmospheric pressure is equal to 1.013 into 10 power 5 பாஸ்கல். ஓகே. இதே மாதிரி அட்மாஸ்பியரிக் பிரஷரை தாண்டி there is another unit. ஓகே. ஹை வேல்யூஸ் ஆஃப் பிரஷரை டினோட் பண்ணதுக்கு நம்ம இந்த யூனிட் யூஸ் பண்ணுவோம், which is nothing but bar. 1 bar is equal to 1 into 10 power 5 பாஸ்கல். How to find density? அவங்களே அந்த லிக்விடோட டென்சிட்டி உனக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? நீ கவலைப்பட வேண்டாம் பிரித்தா. ஓகே. So 1 atmospheric pressure நான் பார்ல நான் எப்படி எழுதலாம் பார்த்தனா 1 atmospheric pressure equal to 1.013 bar. டேய் இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரியா? கிலோ பாஸ்கல்ல நம்ம சொல்லணும்னா நம்ம 1 atmospheric pressure is equal to 101.3 கிலோ பாஸ்கல்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஓகே. சோ இதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? இதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A mercury barometer in a physics laboratory shows a 730 mm height. இதான் ஹைட். ஓகே. calculate the atmospheric pressure in Pascal. So இதான் வந்து நம்மளோட மெர்க்குரியோட டென்சிட்டி. இதான் நம்மளோட கிராவிட்டி. ஓகே. சோ இவங்க என்ன கேக்குறாங்க? atmospheric pressure கேக்குறாங்க. ஓகே. வெரி ஈஸி. atmospheric pressure என்னது? அதேதான் h rho g. ஹைட் கொடுத்துட்டாங்க. ஓகே. டென்சிட்டி கொடுத்துட்டாங்க and gravity. So எல்லாத்தையும் calculate பண்ணலாம். 0.976 into 10 power 5 Pascal. Who found density? That's a very good question. நீங்க என்ன கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? ஓகே. சோ பசங்களா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே. இப்போ அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காஜ் பிரஷர் அண்ட் அப்சல்யூட் பிரஷர். காஜ் பிரஷர்னா என்ன? அப்சல்யூட் பிரஷர்னா என்ன? இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஆனால் இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அட்மாஸ்பியரிக் பிரஷர் ரேஞ்சில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளே நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். So when tire pressure and blood pressure are measured using instruments, they show the pressure over the atmospheric pressure. என்னது? நம்மளோட டயர் பிரஷர் அண்ட் நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் பிரஷர் இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we use one instrument called as gauge. ஓகே. கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஓகே சோ அது வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷரை வச்சு தான் அது வந்து மெஷர் பண்ணுது ஓகே சோ இதுதான் நம்ம கேஜ் பிரஷர்னு சொல்லுவோம் ஓகே சோ கேஜ் பிரஷர் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் பிரஷரை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம ஒரு பிரஷரை நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா அதை நான் கேஜ் பிரஷர்னு சொல்வேன் இதுவே நான் வந்து நார்மலா ஜீரோ ஒரு பெர்ஃபெக்ட் வேக்யூம்ல என்ன பிரஷர் இருக்கு அதை ஸ்டாண்டர்டா வச்சு நான் ஒரு பாடியோட பிரஷரை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதை நான் என்ன சொல்றேன் நான் அப்சல்யூட் பிரஷர்னு சொல்றேன் இல்ல எல்லா மெர்க்குரியும் ஒரே மாதிரி தான் எனக்கு வந்து என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகே எல்லாமே சேம் மெட்டல் தானே ஓகே சோ கேஜ் பிரஷர்ன்றது நான் அட்மாஸ்பியரிக் பிரஷரை ஸ்டாண்டர்டா வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்தேன்னா அதை நான் கேஜ் பிரஷர்னு சொல்லுவேன் இதுவே நான் வந்து நார்மல் வேக்யூம்ல இருக்கிற பிரஷரை நான் வந்து ஸ்டாண்டர்டா எடுத்து நான் மெஷர் பண்ணனா அதை நான் வந்து என்ன சொல்றேன் ஐ கால் திஸ் as absolute pressure okay so for pressure higher than atmospheric pressure atmospheric pressure விட pressure ஜாஸ்தியா இருக்குனா absolute pressure is equal to atmospheric pressure plus gauge pressure என்னது for pressure higher than atmospheric pressure absolute pressure எப்படி calculate பண்ணுவேன் atmospheric pressure plus gauge pressure இதுவே for pressure lower than atmospheric pressure நம்ம absolute pressure is equal to atmospheric pressure minus gauge pressure இது just ஒரு formula okay So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி liquid column எனக்கு pressure exert பண்ணனும்னு நான் சொன்னேனா liquid column எனக்கு pressure exert பண்ண சொன்னேனா and அது depth increase ஆக pressure ஜாஸ்தி ஆகும்னு நான் சொன்னேன் ஓகே சோ pressure inside the sea வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்கும் கடல் கடியில pressure வந்து ஜாஸ்தியா இருக்குமா அதனால அவங்க ஸ்பெஷல் எக்யூப்மென்ட்ஸ்லாம் போட்டுட்டு போவாங்க ஓகே இது atmospheric pressure விட டபுளா இருக்கும் ஏனா depth ஜாஸ்தியா இருக்கு இல்லையா சோ அதனால some of our body parts of our body like blood vessels அப்புறம் soft tissues இது எல்லாமே இந்த high pressure withstand பண்ண முடியாது என்னது இந்த high pressure withstand பண்ண முடியாது சோ அது என்ன அதனால என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கூபா டைவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க சில ஸ்பெஷல் சூட் வந்து போடுவாங்க so that அவங்களோட பாடி பார்ட்ஸ்லாம் வந்து இந்த ஹை பிரஷருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகாம தடுக்கிறதுக்காக சரியா ஓகே சோ யூசுவலா பார்த்தனா பெட்ரோல் பங்க்ல அங்கதான் வந்து பிரஷர் வந்து டயரோட பிரஷர்லாம் வந்து பாப்பாங்க அங்க என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்கன்னா SI யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க which means it stands for Pascal per inch என்னது Pascal per inch and old system of unit for measuring pressure okay so Pascal per inch அதுல தான் நம்ம டயர் பிரஷரை மென்ஷன் பண்ணுவாங்க அடுத்து என்ன we'll see about Pascal's law very very important concept yes Pascal law வந்தாச்சு தாரிஷ் Pascal law னா என்ன ஓகே ராஸ்கல் இல்ல Pascal யார் இத கண்டுபிடிச்சா நம்மளோட Pascal ஓகே இது என்ன சொல்லுது அப்படினு பார்த்தனா நல்லா கவனிங்க எஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ் போடுங்க நான் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் பிளான் எடுத்துட்டு வரேன் ஓகே சோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தனா external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid என்னது ஒரு லிக்விட்ல நான் எக்ஸ்டர்னலா பிரஷர் வந்து அப்ளை பண்றேன் அப்படினா இந்த பிரஷர் எனக்கு எல்லா டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும் இததான் நம்ம பாஸ்கல் லா வந்து சொல்லுது ஓகே சோ இத நம்ம வந்து என்ன பண்றோம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்றோம் ஓகே சோ ஒரு கண்டெய்னர்ல நான் எல்லா சைடும் என்ன பண்றேன் நான் வந்து ஓட்ட போட்டுறேன் ஓகே சோ இப்போ அதுல நான் தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுறேன் சோ மேல ஒரு பிஸ்டனால நான் என்ன பண்றேன் பிஸ்டனால மூடி வைக்கிறேன் ஒரு சைடு மட்டும் சோ இந்த பிஸ்டனை நான் அமுக்க என்ன ஆகும் இந்த தண்ணி எல்லா சைடுமே எல்லா ஓட்டையில இருந்துமே தண்ணி எனக்கு ஈக்குவல் ஸ்பீட்ல வெளியில வரும் பிஸ்டன் அமுக்க ஓகே சோ ஐ அம் அப்ளைங் சம் பிரஷர் ஆன் திஸ் பிஸ்டன் சோ அமுக்க என்ன ஆகும் எல்லா ஓட்டையில இருந்து தண்ணி ஃபாஸ்டா வரும் which means ஈக்குவலா வரும் எல்லா ஓட்டையில இருந்து தண்ணி ஈக்குவல் ஸ்பீட்ல வெளியில வரும் which means எல்லா டைரக்ஷன்லயுமே பிரஷர் எனக்கு ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகுது சோ நான் இங்க அப்ளை பண்ற பிரஷர் எல்லா சைடுமே எனக்கு ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகுது அதுதான் நம்ம பாஸ்கல் லா சொல்றாங்க ஓகே அதான் நம்ம பாஸ்கல் லா சொல்றோம் சரியா ஓகே so this pressure is transmitted equally throughout the liquid இது நம்மளோட various day to day lifeல இருக்கக்கூடிய applications-ல நம்ம யூஸ் பண்ணுவோம் for example hydraulic press என்னது hydraulic press நீங்க வந்து நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க இல்ல இந்த ASMR வீடியோ கேண்டில் மேல இந்த hydraulic press அமுக்குறது ஓகே சோ இந்த hydraulic press அந்த pressure பார்த்தனா இந்த pressure வந்து எனக்கு எல்லா டைரக்ஷன்லயுமே என்ன ஆகும் ஈக்குவலா எனக்கு அப்ளை ஆகும் ஓகே சோ இப்போ பாஸ்கல் லா வந்து ஹைட்ராலிக் பிரஸ்ல எப்படி வர்க் ஆகுது நம்ம பிஸ்டன் அப்படின்றது ஒரு பிரஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்
Okay, so ரெண்டு piston it consists of என்னது ரெண்டு லிக்விடும் it is connected through a tube. ஓகே, இதுலயுமே தண்ணி ஃபில் பண்றேன், இதுலயும் தண்ணி ஃபில் பண்றேன். இங்கேயும் நான் ஒரு பிஸ்டன் வைக்கிறேன், இங்கேயும் நான் வந்து ஒரு பிஸ்டன் வைக்கிறேன். ஓகே, இந்த பிஸ்டன் மேல ஒரு சர்ஃபேஸும் இருக்கு. so that I am keeping one object. ஓகே, so நான் இந்த பிஸ்டன்ல நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றேன். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றேன். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறேன், இந்த பிரஷர்னால இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து லிஃப்ட் பண்ண போறேன். அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இந்த கார் வாஷிங் மெஷின்லாம், கார் வாஷிங் இடத்துலலாம் பார்த்தோன்னா லைட்டா அந்த காரை வந்து அவங்க ஹைட்டா லிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது எப்படி கஷ்டப்பட்டு அவங்க மேல தூக்குறதுலாம் கிடையாது. லைட்டா இங்க ஒரு ப்ரெஷர் போடுவாங்க, அதான் தானாவே வந்து அந்த ப்ரெஷர் வந்து அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் வந்து தூக்கும். எப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா, சோ இங்க நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் F1 நான் அப்ளை பண்றேன்னா ஒரு குட்டி ஏரியால அப்ளை பண்றேன். என்னது, இந்த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் a smaller area. ஓகே, சோ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் a smaller area. சோ பிரஷர் வந்து இங்க ஜாஸ்தியா, இந்த பிரஷர் வந்து ஓகே இட் இஸ் ஈக்குவல், பிரஷர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி டு லார்ஜ் பிஸ்டன். ஓகே, so in the force is applied on a smaller area, so pressure is more. In the pressure வந்து எல்லா டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, so the pressure is more. நல்லா கவனிங்க, இங்க வந்து force is applied on a smaller area, so pressure இங்க ஜாஸ்தி. இந்த pressure எல்லா டைரக்ஷன்லயும் ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகி இந்த pressure என்ன ஆகுது, எனக்கு இந்த ஏரியால வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஓகே, so is transmitted equally to larger piston and the force F2 acts on A which is much larger than F1. okay, so இந்த pressure வந்து இங்க பார்த்தனா இந்த pressure வந்து ஜாஸ்தியா இருக்கனால இங்க அந்த pressure வந்து என்ன பண்ணும், இங்க with different force and different area இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து லிஃப்ட் பண்ணும். ஓகே, so இங்க pressure ஜாஸ்தினால இங்க forceம் ஜாஸ்தியா இருக்கும். சரியா, இதான் நம்மளோட பாஸ்கல்ஸ் லா வந்து சொல்றாங்க. இதான் நம்ம பாஸ்கல்ஸ் லா வந்து சொல்றாங்க. புரியுதா? லாரிலயும் அந்த மாதிரி தான் இருக்கும், லாரிலயும் அந்த மாதிரி தான். சரியா, ஓகே, so pressure on piston on small area, அந்த small areaல எனக்கு pressure வந்து F1 by A1. ஓகே, so Pascal அப்ளை பண்ணனா எனக்கு large pistonல எனக்கு pressure என்ன, pressure is equal to F2 by A2 இல்லையா? so ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா F1 by A1 is equal to F2 by A2. அதான் Pascal லா சொல்லுது, pressure எனக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப F2, அந்த F2 force என்னன்னு பார்த்தனா F1 into A2 by A1. so this F2 force through which இந்த F2 force வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, F2 force எனக்கு ஜாஸ்தியா இருக்கும், அதை வச்சு நான் பெரிய காரையுமே நான் என்ன பண்ணலாம், நான் வந்து லிஃப்ட் பண்ணலாம். so the ratio A2 by A1 is greater than 1. அப்ப force F2 acts on the larger piston is greater than force F1. ஓகே, so இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை விட இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதுதான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ நம்ம லைட்டா ஃபோர்ஸ் வச்சு நம்ம காலை இங்க லைட்டா அந்த பிஸ்டன் நமக்குனா போதும், பயங்கர ஃபோர்ஸோட அந்த காரை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், லிஃப்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் பாஸ்கல் லா. ஸோ ஹைட்ராலிக் சிஸ்டம்ல எனக்கு என்ன ஆகுது, ப்ரெஷர் ஈக்குவலா வந்து ஸ்பிளிட் ஆகுறதுனால ஃபோர்ஸ் எனக்கு மல்டிப்ளை ஆகுது. ஓகே, நான் லைட்டா அப்ளை பண்ண ஃபோர்ஸ் இங்க மல்டிப்ளை ஆகி பெரிய ஃபோர்ஸ் கொடுக்குது, அதான் மெயினான விஷயம். ஓகே, so hydraulic system is used to lift a 2000 kg vehicle. okay, in auto garage if the vehicle sits on a piston of area, okay, அது என்ன ஏரியா, இது வந்து A2 இல்லையா, அந்த vehicle வந்து இந்த ஏரியால இருக்கு and the force is applied to a piston of area, இது A1. force na இந்த small ஏரியால இருக்கிற பிஸ்டன்ல தான் நான் அப்ளை பண்றேன். what is the minimum force that must be applied to lift the vehicle? okay, so இதுல நான் என்ன கண்டுபிடிக்கணும், F1 னா கண்டுபிடிக்கணும். ஓகே, F1 னா கண்டுபிடிக்கணும். F2 வந்து எனக்கு என்ன சொல்லிருக்காங்க, F2 எனக்கு கொடுக்கல, ஆனா எனக்கு மாஸ் தான் கொடுத்திருக்காங்க, which is 2000 kg. இது which is nothing but 2000 kg. okay, so F2 is nothing but mg. யா, அப்ப 2000 into 10 போட்டனா எனக்கு F2 தெரிஞ்சிருமா, F2 தெரிஞ்சிருமா. so F2 தெரிஞ்சிருச்சு, A1 தெரிஞ்சிருச்சு, A2வும் தெரிஞ்சிருச்சு, F1 நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா, வெரி ஈஸி இல்லையா. so F1 is equal to, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, so நான் குட்டீஸ் என்னது, நான் this is my force. okay, okay, clear?
ஓகே சோ நான் ரெண்டு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன் ஒண்ணுல நான் தண்ணி ஃபில் பண்றேன் ஒண்ணுல கெரோசின் ஃபில் பண்றேன் எது ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு பார்த்தனா கெரோசின் ஃபில் பண்ணது வெயிட்டா இருக்குமா தண்ணி ஃபில் பண்ணது வெயிட்டா இருக்கும்னு பார்த்தனா வாட்டர் ஃபில் பண்ணதுல தான் எனக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் why because of the density என்னதான் வால்யூம் சேமா இருந்தாலும் அந்த லிக்விடோட டென்சிட்டி வேறனால எனக்கு அந்த வெயிட்டுமே வந்து வேரி ஆகுது ஓகே சோ நம்ம என்ன பண்ணலாம் mass of the flask 80 gram எடுத்துக்கலாம் okay and mass of the flask filled with kerosene is 280 gram okay mass of water எனக்கு 250 gram தான் kerosene is only 200 gram தான் ஏனா மீதி 80 gram எனக்கு அந்த mass of the flask okay so mass per unit volume என்னது mass per unit volume of water என்னது 250 by 250 okay so mass of the mass per unit volume என்னது mass of water per unit volume water க்கு okay which is nothing but 1 gram per centimeter cube அதான் நம்ம என்ன சொல்லுவோம் we call this as density அதே மாதிரி mass per unit volume of kerosene வந்து 200 by 250 okay this is 0.8 gram okay so ரெண்டுத்துலயுமே பார்த்தனா mass per unit volume தான் நம்ம என்ன சொல்லுவோம் car race தான் okay so mass per unit volume தான் நம்ம என்ன சொல்லுவோம் we call this as density okay so density of the substance the definition என்ன it is mass per unit volume SI unit of density என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க it is kilogram per meter cube okay இல்லனா நம்ம density வந்து ரோ வால நம்ம மென்ஷன் பண்ணலாம் இப்படி மென்ஷன் பண்ணலாம் சரியா so very very important இப்ப relative density னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்னது what do you mean by relative density okay so நம்ம ரெண்டு substance ஓட density நம்ம எப்படி compare பண்ணலாம் அப்படி பார்த்தா அதோட mass வச்சு நம்ம வந்து compare பண்ணலாம் okay okay mass வச்சு compare பண்ணலாம் ஆனா யூசுவலா ஒரு liquidோட density நம்ம அந்த density of water at 4 degrees Celsius okay அத வச்சு தான் நம்ம வந்து compare பண்ணுவோம் so அத தான் நம்ம density of relative density சொல்லுவோம் so density of any other substance with respect to density of water at 4 degrees Celsius அத தான் நம்ம என்ன சொல்றோம் we call this as relative density போல் வரேன் கவலைப்படாதீங்க okay so relative density ஓட formula என்ன density of the substance divided by density of water at 4 degrees Celsius okay so relative density என்னது mass of density வந்து எனக்கு mass by volume இல்லையா so mass of that substance divided by volume of the substance mass of the substance at 4 degrees Celsius divided by volume of the substance at 4 degrees Celsius இல்லையா so இதுதான் வந்து relative density ஓட formula okay இதான் relative density ஓட formula okay இப்ப relative density எப்படி measure பண்றது okay how do we measure the relative density okay relative density நம்ம எப்படி measure பண்றது அப்படினு பார்த்தனா நம்ம இதுக்கு picnometer or density bottle நம்ம யூஸ் பண்றோம் okay so இந்த density bottleல பார்த்தனா ஒரு glass stopper நான் வச்சிருக்கேன் with a fine hole through it okay okay so இப்போ இது என்ன அப்படினா இதுல வந்து நான் என்ன பண்றேன் இந்த பாட்டில்ல நான் லிக்விட் வந்து ஊத்துறேன் so இந்த ஸ்டாப்பர் உள்ள போடுறப்ப excess liquidல எனக்கு என்ன ஆகும் இந்த ஹோல் வழியா எனக்கு வெளியில வந்துரும் okay ஹோல் வழியா எனக்கு வெளியில வந்துரும் by this way the bottle will always contain the same volume okay so எனக்கு என்னதான் இருந்தாலுமே எதுக்காக இந்த ஸ்டாப்பர் அப்படினா எவ்வளவு லிக்விட் ஊத்தினாலும் அந்த ஸ்டாப்பர் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வால்யூம் எனக்கு சேம் ஆயிடும் இல்லையா வால்யூம் எனக்கு சேம் ஆயிடும் இல்லையா so the density of a given volume of a substance to the density of equal volume of reference substance is called relative density okay so இங்க நான் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்குமே நான் என்ன பண்றேன் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்குமே நான் mass of the substance and volume of the substance and mass of the water and volume of the water நான் வந்து கண்டுபிடிச்சு நான் relative density கண்டுபிடிச்சலாம் அந்த ஃபார்முலா வச்சு புரியுதா I think it is clear okay இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன floating and sinking concept ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தண்ணில போடுறோம் அப்படினா அந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு float ஆகுமா sink ஆகுமா இதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஓகே சோ எப்படி நம்ம அயன் நெயில தண்ணில போட்டனே அயன் நெயில் எனக்கு முழுகிடுது ஆனா நம்மளோட பெரிய கப்பல் வந்து எனக்கு முழுக மாட்டேங்குது what is the reason அப்படினு பார்த்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க if the density of the substance is less than the density of the liquid
ஓகே, அந்த லிக்விடோட டென்சிட்டியை விட நான் மேல இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வந்து எனக்கு கம்மியா இருந்துச்சு. என்னது, அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி லிக்விடோட டென்சிட்டி விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு மிதக்கும், ஃப்ளோட் ஆகும். இதுவே அந்த லிக்விடோட டென்சிட்டியை விட அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் எனக்கு முழுகிடும், அந்த சப்ஸ்டன்ஸ் எனக்கு முழுகிடும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ வெயிட்டா இருக்கு அதை நீ பார்க்க கூடாது, அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி என்ன அதான் நம்ம பார்க்கணும். ஓகே, அதான் நீ வந்து பார்க்கணும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம பிரின்சிபிள் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் வந்து யூஸ் ஆகுற இந்த ஹைட்ரோமீட்டர் நம்ம இப்போ பார்க்கலாம். ஹைட்ரோமீட்டர் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் a direct reading instrument used for measuring the density of a liquid. ஒரு லிக்விடோட டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, it is based on the principle of flotation. ஓகே, ஓகே, ஸோ இந்த ஹைட்ரோமீட்டரை எந்த லிக்விடோட டென்சிட்டி நான் மெஷர் பண்ணணும், அந்த இந்த ஹைட்ரோமீட்டர்ல இங்க நான் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா, மெஷர்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு லிக்விடோட டென்சிட்டி நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். நான் இந்த நார்மலா வாட்டர்லயோ ஒரு ஸ்டாண்டர்டான சப்ஸ்டன்ஸ்ல இந்த ஹைட்ரோமீட்டரை நான் போட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகும், அது வந்து நார்மலா ஃப்ளோட் ஆகும். அப்போ அந்த லெவலை நான் நோட் பண்ணிக்கணும். இப்போ நான் எந்த லிக்விடோட டென்சிட்டியை கண்டுபிடிக்க போறேனோ அந்த லிக்விடை நான் வந்து இதுல போட்டு இதை நான் வந்து ஹைட்ரோமீட்டரை போட்டேன் அப்படின்னா இந்த ஹைட்ரோமீட்டர் எய்தர் அது என்ன ஆகும், ஹைட்ரோமீட்டர் எய்தர் அது சிங்க் ஆகும் இல்லைனா ஃப்ளோ நல்லா மேலே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரீடிங்ஸ் சிங்க் ஆச்சுன்னா ரீடிங்ஸ் இங்கே இருக்கும், ஃப்ளோட் ஆச்சுன்னா ரீடிங்ஸ் இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீடிங்ஸ் மாறும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க. ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் வித் bulb at its lower end. ஓகே, lower spherical bulb is partially filled with lead shots so that இது வந்து float ஆகணும். ஓகே, ஸோ அது எவ்வளோ ஃப்ளோட் ஆகுது எவ்வளோ சிங்க் ஆகுது அதை வச்சு அந்த ரீடிங்ஸ் வச்சு நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இது நம்ம லாக்டோமீட்டர்ஸ், என்னது லாக்டோமீட்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது பால் எவ்வளோ க்ரீமியா இருக்கு அதையுமே நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு லைவ் இருக்கிறா கவலைப்படாதீங்க. பாலோட கிரீமினஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லாக்டோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சக்கரோமீட்டர் நம்ம லிக்விடோட சுகர் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹாலோமீட்டர் நம்ம ஆல்கஹால் எவ்வளோ இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்கஹாலோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதான் லாக்டோமீட்டர். இதான் லாக்டோமீட்டர். இது பிரின்சிபிள் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் மில்க்ல ஒர்க் ஆகுது. டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க். ஓகே, டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க். ஓகே, ஸோ இதுவுமே நம்மளோட ஹைட்ரோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான். ஸோ கரெக்டான லாக்டோமீட்டர் 60 டிகிரி ஃபாரன்ஹைட்ல தான் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, லாக்டோமீட்டர் மெஷர்ஸ் த க்ரீம் கண்டென்ட் ஆஃப் மில்க். ஓகே, நிறைய க்ரீம் இருந்துச்சுன்னா எனக்கு லாக்டோமீட்டர் என்ன ஆகும், கொஞ்சமா ஃப்ளோட் ஆகும். இதுவே ஆவரேஜ் ரீடிங் ஆஃப் த நார்மல் மில்க் வந்து 32. ஓகே, ஸோ லாக்டோமீட்டர் எனக்கு க்ரீம் நிறைய இருந்துச்சுன்னா எனக்கு அது கம்மியா ஃப்ளோட் ஆகும், க்ரீம் கம்மியா இருந்துச்சுன்னா அது ஜாஸ்தியா ஃப்ளோட் ஆகும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன, buoyancy. ஓகே, ஸோ நம்ம இந்த லிக்விட்ல நம்ம பலூனை வச்சு நம்ம உள்ள போறப்ப அந்த லிக்விட் ஒரு ப்ரெஷரை அப்வர்ட் டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் பண்ணுது இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம buoyancyன்னு சொல்றோம். ஓகே, the pressure difference causes a force on the object and pushes it upward. அந்த upward forces தான் நம்ம buoyancy இல்ல buoyant force ன்னு சொல்றோம். ஓகே, so if the object weighs less than the amount of water, என்னது, இப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் உள்ள போடுறப்ப எனக்கு அந்த கீழ இருந்து ஒரு ஃபோர்ஸ் வெளில வரும். ஸோ எனக்கு தண்ணி எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து அந்த வாட்டரோட அமௌண்ட்டை விட எனக்கு அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் கம்மியா இருக்கு. என்னது, அந்த வாட்டரோட அமௌண்ட்டை விட ஆப்ஜெக்டோட வெயிட் எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு buoyant ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். என்னது, அந்த வாட்டர் அமௌண்ட்டை விட லிக்விட் அமௌண்ட்டை விட என்னோட ஆப்ஜெக்டோட வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னா buoyancy ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்னோட ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன ஆகும், எனக்கு மிதக்கும். இட் வில் பி ஃப்ளோட்டிங். ஓகே, ஆனா இப்ப அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கு இந்த லிக்விடோட அமௌண்ட்டை விட அப்படின்னு பார்த்தோன்னா buoyant ஃபோர்ஸ் எனக்கு கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு முழுகிடும். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வில் சிங்க். சரியா?
So salt water தான் actually it will be providing more buoyant force than fresh water. Okay, so Cartesian diver is an experiment that demonstrates the principle of buoyancy. Pen capum clay on தான். Okay, okay, so actually பாத்தனா it is a pen cap with clay. The Cartesian diver contains just enough liquid that it barely floats in bath of the liquid. ஓகே, ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி தான் வந்து லிக்விட் தான் இருக்கும். ஸோ தட் அது அந்த லிக்விட்ல வந்து ஃப்ளோட் ஆகிற அளவுக்கு அதில் லிக்விட் இருக்கும். இப்போ அந்த பாத்தை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். என்னது, இப்போ நான் அந்த கண்டெய்னரை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த டைவரில் எனக்கு என்ன ஆகும், நிறைய வாட்டர் வந்து என்டர் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் ஜாஸ்தி ஆகி அது என்ன ஆகும், எனக்கு சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது பிரின்சிபல் ஆஃப் பாயன்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியான எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அடுத்தது என்ன, ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள். ஓகே, இதுவும் பாஸ்கல் லா படிதான். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, பாடி immersed in a fluid experiences a vertical upward buoyant force equal to the weight of the fluid displaced. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் தண்ணியில வந்து நான் போடுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் போட்டோன்னே எனக்கு நிறைய தண்ணி வெளியில டிஸ்பிளேஸ் ஆகும் பாத்தியா, தண்ணி வெளியில டிஸ்பிளேஸ் ஆகும் பாத்தியா, அந்த லிக்விட எவ்வளவு எனக்கு வெளியில வந்துச்சோ, ஓவர்ஃப்ளோ தண்ணி வந்துச்சோ, அந்த தண்ணியோட வெயிட்டை நீ வந்து மெஷர் பண்ணி பார்த்தனா அந்த தண்ணியோட வெயிட் தான் அந்த லிக்விட் வந்து எனக்கு அப்ளை வெயிட் தான் அந்த லிக்விட் எனக்கு அப்ளை பண்ண buoyant force. ஸோ the weight of the liquid displaced is equal to the buoyant force. அதுதான் அவங்க சொல்றாங்க. A body immersed in a fluid experiences a vertical upward force, buoyant force. அதை நான் எப்படி மெஷர் பண்ணலாம், அந்த ஆப்ஜெக்டை போட்டோன்னே எவ்வளோ லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அதை மெஷர் பண்ணாவே நான் buoyant force மெஷர் பண்ணலாம். அதான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள். ஓகே, ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் இம்மர்ஸ் பண்றப்ப எனக்கு நிறைய வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதா, இந்த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு தான் இட் இஸ் ஈக்குவல் டு த அப்த்ரஸ்ட், தட் இஸ் நத்திங் பட் buoyant force. Okay, so for a body either partially or completely immersed, buoyant force is equal to weight of the fluid displaced. Okay, so இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், apparent loss of weight of the body. Okay, so apparent weight of a body என்னது, true weight of an object minus upthrust பண்ணா நம்ம apparent weight of the body நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா, கடைசியா நம்மளோட loss of flotation. Okay, so weight of a floating body in a liquid. ஓகே, ஸோ இந்த லிக்விட்ல இந்த ஃப்ளூயிட்ல எனக்கு ஒரு பாடி வந்து ஃப்ளோட் ஆகுது இல்லையா, அதோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோன்னா, எனக்கு சில லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆச்சு பாத்தியா, அந்த லிக்விடோட வெயிட்டை நான் வந்து மெஷர் பண்ணாவே இந்த வெயிட் ஆஃப் த பாடி எனக்கு வந்து தெரிஞ்சிடும், அது லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். அண்ட் அதே மாதிரி இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த ஃப்ளோட்டிங் பாடியோட இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் அண்ட் சென்டர் ஆஃப் பாயன்சி ரெண்டுமே எனக்கு சேம் வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். இதுதான் லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எஸ் எஸ் பிரீதா, பாட்டம்ல பிரஸ் பண்ணாலும் இந்த கார்டீசியன் டிரைவர் சிங்க் ஆகும். ஓகே, ஸோ இதுதான்டா பசங்களா இன்னைக்கு நம்ம சாப்டர்ல வந்து பார்த்தோம். ஸோ மொத்தமா சூப்பரா படிச்சு முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்னென்ன படிச்சோம், ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங்ல ப்ரெஷர்னா என்ன, த்ரஸ்ட்னா என்ன, ப்ரெஷர் இன் சாலிட், ப்ரெஷர் இன் லிக்விட், ப்ரெஷர் இன் கேஸ், ப்ரெஷர் இன் லிக்விட் காலம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் படித்தோம். அண்ட் அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் இன் அஃபெக்டிங் த லிக்விட் ப்ரெஷர் படித்தோம். அண்ட் அதே மாதிரி பாயன்சி படித்தோம், ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங் பிரின்சிபல் படித்தோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி கடைசியாக நம்ம லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் படித்தோம். ஓகே, ஸோ புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். த சைஸ் ஆஃப் அன் ஏர் பபிள் ரைசிங் அப் இன் வாட்டர். என்னது, சைஸ் ஆஃப் அன் ஏர் பபிள் ரைசிங் அப் இன் வாட்டர் எனக்கு என்ன ஆகும், ஏர் பபிளோட சைஸ் எனக்கு என்ன ஆகும்னு கேக்குறாங்க. கமான், size of an air bubble rising up in water. என்ன ஆகும், size of the air bubble எனக்கு, very good. so air pressure வந்து எனக்கு மேல போக 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 எனக்கு decrease ஆகும் இல்லையா. so size of the air bubble எனக்கு increase ஆகும். okay, yes, so option B is the right answer. very good. அடுத்த question, clouds float in atmosphere because of their low dash.
clouds எனக்கு atmosphereல float ஆகுது. Why? Because of their low density. Density low-ஆ இருந்துச்சுனா தான் அந்த object வந்து float ஆகும் இல்லையா? So option A is the right answer. Okay? In a pressure cooker, என்னது? In a pressure cooker, food is cooked faster. Pressure cookerல food எனக்கு fast-ஆ cook ஆகுது. ஏன்? Because increased pressure raises the boiling point or lowers the boiling point. Increased pressure lowers the boiling point இல்லையா? Or raises the boiling point. Come on. What is the answer? Very good. Increased pressure raises the boiling point. அடுத்தது கடைசி question. An empty plastic bottle closed with an airtight stopper is pushed down into a bucket filled with water. As the bottle is pushed down, there is an increasing force on the bottom. Okay, bottle நம்ம push பண்ண எனக்கு அந்த பாட்டில்ல நிறைய ஃபோர்ஸ் வந்து மேல வந்து ஸ்டார்ட் அப்ளை ஆகும். Why? Yes, what is the reason? pressure வந்து நம்ம நல்லா போட்டு அமுக்க என்ன ஆகும்? எனக்கு வந்து pressure வந்து ஜாஸ்தி ஆகும். So pressure increases with depth. So option C is the right answer. Okay. Yes. So பசங்களா book back questions எல்லாமே உனக்கு நான் இந்த PDFல answers கொடுத்திருக்கேன். So நான் இன்னைக்கு டீச் பண்ண எல்லாமே உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதா. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் பாருங்க. கண்டிப்பா இந்த செஷன் பிடிஎஃப்ல உனக்கு எல்லா புக் பேக் கொஷின்ஸோட ஆன்சர்ஸுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த செஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உனக்கு பிசிக்ஸ் வால் ஆப்போட லிங்க் இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னா நம்ம பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரீ. அதுல நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன சாப்டர் ஒன் ஷாட் வேணும்னு சொல்லுங்க. அது இந்த ஒன் ஷாட் வீடியோ கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நீ 2x ஸ்பீட்ல இன்னொரு தடவை பார்த்தோம்னா இன்னும் நல்ல கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். Until then, bye bye from Aishwarya ma'am. Thank you so much and take care of பசங்களா. Bye bye.